வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அக்னி நட்சத்திரம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது, இந்த காலகட்டத்தில் யாரை வழிபடணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அக்னி நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காலமாக கருதப்படுது. இந்த காலத்தில் சுப காரியங்களை துவங்குறத தவிர்க்கணும். இது வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற காலமாக கருதப்படுது. சூரிய வழிபாடு இந்த காலத்தில் ரொம்ப சிறந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அக்னி நட்சத்திரம் காலத்தில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும், எதெல்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் தவிர்க்கக்கூடாதுன்றதை இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். அக்னி நட்சத்திரம் அப்படின்றது தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக கருதப்படுது. 28 நாட்கள் கொண்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்றது முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய காலமாக கருதப்படுது. அக்னி நட்சத்திரம் அப்படின்றது சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் தனது பயணத்தை துவங்கி பரணி நட்சத்திரத்தின் 3 மற்றும் 4வது பாதங்களை அடைவது வரையிலான காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரிய பகவான் நுழையும் போது அக்னி நட்சத்திரம் நிறைவடையும். இந்த காலத்தில் சூரிய பகவான் அவருடைய தேரை மெதுவாக செல்லுவதாக சொல்லப்படுது. அதனால தான் அக்னி நட்சத்திர காலத்தில் வெயிலுடைய உக்கிரம் அதிகரித்து காணப்படுறதா சொல்லப்படுது. சரி, அக்னி நட்சத்திரம் இந்த வருஷம் எப்போ வருது, எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வருஷம் அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி துவங்கி மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அக்னி நட்சத்திரம் காலத்தில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளான திருத்தணி, பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருச்செந்தூர் இந்த மாதிரி தலங்களுக்கு போய் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. அக்னி நட்சத்திரம் காலத்தில் சிலர் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அதே சமயம் அக்னி நட்சத்திர காலத்தில் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் கிடையாது. இந்த 28 நாட்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அது என்னன்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம். அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள். அக்னி நட்சத்திர காலத்தில் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். அக்னி நட்சத்திரம் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்துறது தவிர்க்கணும். இதை பழங்காலம் தொட்டு பழக்கமாக இருந்து வருது. பயணம் செய்கிறது, கிரகப்பிரவேசம் அப்படின்னு ஆகியவற்றை இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். விவசாயத்தில் விதை விதைப்பது, புதிய வேளாண் பணிகளை துவங்குறது இதெல்லாத்தையுமே தவிர்க்கணும். சரி, அக்னி நட்சத்திரத்தில் எப்படிலாம் வழிபாடு பண்ணணுன்றதை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் பழனி போன்ற முருகப்பெருமானுடைய மலை கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபடுறது சிறப்பு. குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கிரிவலம் வர்றது நல்லது. இந்த சமயத்தில் மலைகளில் இருந்து மூலிகைகளின் மீது பட்ட காற்று நம் மீது படுவது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதிற்கு அமைதியையும் தரும் அப்படின்றது நம்பிக்கை. குறிப்பாக பெண்கள் முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் விருப்பமான கதம்ப மலர்களை வச்சு கிரிவலம் வர்றது நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பழனிமலை கோவிலில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது நல்லது. அக்னி நட்சத்திர காலத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு மூலிகைகள் கலந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படும். இந்த தீர்த்தம் சேமித்து வைக்கப்பட்டு அக்னி நட்சத்திரத்தின் நிறைவு நாளில் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுது. இந்த தீர்த்தம் கோவில் முழுவதும் தெளிக்கப்படும். இந்த தீர்த்தத்தை வீடுகளிலும் கிணற்றிலும் தெளிப்பதால் தீமைகள் எல்லாமே விலகி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த தீர்த்தத்தை வீடுகளில் வாங்கி வச்சு வழிபடுறதும் அளவில்லாத நன்மையை தரும். இவ்வளோதான் நண்பர்களே, இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.